காதல் மோகினி. என்னடா மோகனா குட்டி, எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? போ அத்தம்மா, நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன். என் செல்லத்துக்கு அப்படி என்னடா வருத்தம்? இப்பெல்லாம் அகரம் மாமா முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்லை, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. அதான் நான் சோகமா இருக்கேன் அத்தம்மா. நான் இன்னும் உன்னை சின்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ அகரம் மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்கனா, அகரம் உன் மேல எவ்வளோ அன்பு காட்டணும். அவன் அன்பா அனுசரியா இருக்கிறதுனால தானே நீ இப்படி இருக்க. இதே மாதிரி என் மகனும் அதிகாரத்தை காட்டாம இவகிட்ட கொஞ்சம் பாசமா பேசியிருந்தா போதும். இவரோட ஒட்டுமொத்த பாசமும் காதலும் என் மகனுக்கு சொந்தமா இருக்குமோ என்னவோ. அத்தம்மா, என்னடா மோனா குட்டி? என்னத்தம்மா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஏன் என்ன அப்படியே பார்த்துட்டு ஏதோ யோசனையிலேயே இருக்க? அது நான் உன்னை கேட்பேன், தப்பா நினைச்சுக்காதடா கண்ணு. சொல்லு அத்தம்மா, நான் என்னைக்கு உன்னை தப்பா நினைச்சிருக்கேன்? அது ஒன்றும் இல்லடா, வீராவை உனக்கு ஏன் பிடிக்காம போச்சு மோகனா? அத்தம்மா, ஏன் இப்படி கேட்குற? இல்ல உனக்கு பிடிக்கலன்னா பதில் சொல்ல வேணாம், சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். உனக்கே தெரியும்ல அத்தம்மா, அது என்கிட்ட எப்ப பார்த்தாலும் சிடுசிடுன்னு தான் பேசும், மிரட்டும், சில நேரம் அடிக்க கூட செஞ்சிருக்கு. கொஞ்சம் பெரிய பொண்ணானதும் என்னை தப்பு தப்பா தொட ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே எனக்கு வீராமாமாவை பார்த்தாலே பயம். அதை எனக்கு பிடிக்காதுன்னு யாரு சொன்னா? என்னோட அத்தை பையனா வீராமாமாவை எனக்கு பிடிக்கும், ஆனா எனக்கு புருஷனாதான் வச்சு பார்க்க முடியல. இதனால உனக்கு எதுவும் வருத்தமா அத்தம்மா? வருத்தம் தாம்மா. பூவை விட மென்மையான உன்னோட மனசு. உன்கிட்ட ஒரு துளி அன்பை காட்டுனா கடல் அளவு அன்பை திருப்பி கொடுத்துருப்ப. அது தெரியாம இந்த பையன் அவங்க அப்பா பேச்சு கேட்டு தேவையில்லாம உன்னோட பாசத்தையும் அன்பையும் இழந்துட்டானே, அந்த வருத்தம் தான், வேற ஒண்ணு இல்லடா குட்டி. மோகனா, அடடே தம்பியா, வாங்க வாங்க. ஏன் தம்பி ஒரு மாதிரி இருக்கீங்க? அம்மா, நமக்கு தெரியாம உங்க வீட்டுக்காரர் ஏதோ பிளான் பண்றாரு போல. அடிக்கடி வெளியில போயிட்டு வர்றதும் போன் பேசுறதும் எனக்கு ஏதோ சரியா படல. இன்னும் 2 நாள்ல மோகனாக்கு வேற 18 வயசு முடிய போகுது. அடுத்த நாளே இவளுக்கும் வீராக்கும் கல்யாணம் பண்ண போறதா பேசிக்கிட்டாங்கன்னு மாமா வேற சொன்னாரு. அவர் யதார்த்தமா அவங்க பேசுனது கேட்டப்ப இந்த வார்த்தை கூட காதுல விழுந்திருக்கலாம். ஆனா நீங்க கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையாவே இருங்க. இப்படிப்பா உன்கிட்ட இருக்கிற வீடியோ ஆதாரத்தை வச்சு அவரை மிரட்டி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? என்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறாளா உங்க வீட்டுக்காரரு? அவருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிருப்பாரு. நான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏன் மாமா இவ்வளவு பண்றதுக்கு பேசாம நீயே என் கழுத்துல தாலி கட்டிட்டா பிரச்சனை முடிஞ்சிரும்ல மாமா? ரொம்ப அறிவாளி மாதிரி தான் பேசுறது. வீராவோட உனக்கு நடக்கிறத கல்யாணத்தை நிறுத்தினது உனக்கு இன்னும் கல்யாண வயசு வரலங்கிற ஒரு காரணத்தை காட்டிதான். அதையே நான் செஞ்சானா அவன் என்ன தடுக்க மாட்டானா? 2 நாள் கழிச்சு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். இப்பவே உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட முடியும். ஆனா நீ மைனர் பொண்ணு பாத்துக்க. நாங்க தான் இத்தனை நாள் பாத்துக்கிட்டோம், அது இதுன்னு உன் மாமன் ஏதாவது ஒண்ணு செஞ்சு உன்னை திருப்பி இங்க கூட்டிட்டு வந்துருவாரு. சட்டப்படி மோகனா எவளாலையும் யாருனாலையும் எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு 2 நாள் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அதுக்குள்ளேயே ஏதாவது வில்லத்தனம் பண்ணுவாரு உங்க மாமன் செந்தாமரை. அதுக்குதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ உண்மையை தான் தம்பி சொல்றியா? இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலையே. உண்மைதாங்க. நேத்து எங்க வடிவேல் மாமா எதேச்சியா கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் போகும்போது உங்க கணவர் செந்தாமரை யார்ட்டையும் பேசிட்டு இருக்கிறத விட்டு கேட்டாரு. இந்த தடவை நிச்சயம் கல்யாணம் நடக்கும், நாளைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருங்கன்னு யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருந்தாரு. அந்த வார்த்தை அவர் காதுல விழுந்து போச்சு. அதான் என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு. என்னதான் உங்க புருஷரோட குடுமி என் கையில இருந்தாலும் எதையும் மீறி ஏதாச்சும் செய்யற வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. வில்லனுக்கெல்லாம் வில்லன் ஆச்சே. சரி தம்பி, நானும் மௌனமும் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கிறோம். ஜாக்கிரதைங்க, நான் போயிட்டு வரேன். பிள்ளைங்களா, நம்ம வெளியூருக்கு போறோம். அங்க எதுவும் சேட்டை பண்ணாம இருக்கணும், சரியா?
சரிங்கம்மா. அப்பா, ஏன்பா நம்ம வெளியூருக்கு போறோமே, ட்ரெயின்லாம் போகுமா? ஆமாப்பா, அம்மா சொல்லியிருக்கு நிறைய தூரம் போகணும்னா ட்ரெயின்ல போனா சீக்கிரம் போயிடலான்னு. அதை விட ஏரோப்ளேன் ஒன்று இருக்காமா, வானத்துல பறக்கும்ல, அது இன்னும் வேகமா போகுமாமா. நம்ம அதுலயா போக போறோம்? பாத்தியா விமலா, பாவண்டி பசங்க எங்கேயுமே வெளியில கூட்டிட்டு போகாதனால அவனுங்களா கற்பனை பண்ணி யோசிச்சு வச்சிருக்காங்க பாரு. இல்லடா தங்கம், நம்ம கார்ல தான் போக போறோம். போற வழியிலேயே ரயில்வே ஸ்டேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்பா உனக்கு ட்ரெயின் காட்டுறேன். என்னங்க, இந்த மோனா கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. கிளம்புன்னு சொன்னா இந்த காட்டை விட்டு எங்கேயுமே வர மாட்டேன்னு உட்காந்துருக்கா. செங்காவும் எம்புட்டோ சொல்லி பார்த்துக்கிட்டான், வரவே மாட்டேங்கிறா இந்த மோனா. மோனா குட்டி, சொல்லுங்க மாமா. நாங்க எல்லாரும் கிளம்புதோம், செங்காவும் கூட வரான். நீ மட்டும் இங்க என்ன பண்ண போற? வா என் கூட. போமாமா, எனக்கு இந்த விட்டுட்டு வெளியில வர்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. 2-3 தடவை அத்தை பரீட்சைக்கு அப்ளிகேஷன் போடணும்னு பக்கத்து டவுனுக்கு கூட்டிட்டு போச்சு. அப்பவே எனக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு. அந்த டீசல் வாடையும் காத்தும் எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் இங்கே இருந்துக்கிறேன், விடு. அது சரி, எங்கேயாச்சும் வெளியூர்ல உன்னை கட்டி கொடுத்தா என்ன பண்ணுவ? அப்ப இதே பாட்டை தான் பாடிப்பியோ? அப்ப பாத்துக்கலாம், இப்ப நான் வரல. அப்ப மாமா கூட நீ வரல, மாமா உனக்கு பிடிக்கல, அப்படித்தானே? மாமா மாமா, ஏன் மாமா இப்படி பண்ற? நான் உன் கூட வந்தாதான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? ஆமா. சரி சரி, உனக்காக நான் வரேன். ஆனா நான் பாவாடை சட்டை தான் போட்டுக்குவேன். அத்தை தாவணி கட்டுன்னு என்னை தொந்தரவு பண்ணுது, நீயே சொல்லு. இங்க பாருடா குட்டி, நம்ம போறது ஒரு திருவிழாவுக்கு. நம்ம போய் குழந்தை மாதிரி பாவாடை சட்டை போட்டுட்டு இருப்பியா? இப்ப நீ பெரிய பொண்ணு, சொன்னா புரிஞ்சுக்கோமா. எங்கத்த நைட்டு உட்கார வச்சு அம்புட்டு சொன்னேன், சரி சரின்னு தலையாட்டுனா. காலைல எந்திரிச்சு மறுபடியும் பாவாடை சட்டை தான் போடுவேங்கிறா. இவள் என்னதான் பண்றது? ஆமா மோகினி, இப்ப நீ பெரிய பொண்ணு ஆயிட்டேல, தாவணி கட்டினாதான் பார்க்க அழகா இருப்ப. அதை விட யாரு கண்ணுக்கும் தப்பாவும் தெரியாது. சரி சரி, மாமா சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். அடிப்பாவி, உன் மாமன் ஒத்த வார்த்தை சொன்ன உடனே அதுல அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டியாக்கோ. ஆனா அவளோ இவ்வளவு உருவத்துல மட்டும் இல்ல, குணத்துலயும் அப்படியே தான் இருக்குதுங்க. எவ்வளோ எவ்வளோ? அதெல்லாம் எதுவும் இல்ல. கிளம்புங்க கிளம்புங்க, நேரமாச்சு. பிள்ளைங்களா வாங்க வாங்க, போய் கார்ல ஏறலாம், கிளம்புங்க. மாமா, அத்தை அடிக்கடி இப்படிதான் மாமா சொல்லுது, அவளும் இவ்வளவு ஒண்ணுன்னு எவனுதான் தெரியல. அவ பேசுற நிறைய வார்த்தை எனக்கே புரிய மாட்டேங்குது. சரி, நீ போய் கிளம்பு. என்னப்பா வெளியூர்னு சொன்ன, இங்கேயும் மலைக்கு பக்கத்துல தான் கூட்டிட்டு வந்திருக்க? டேய், அதான் வரும்போது அவ்வளவு வேடிக்கை பாத்தீங்களேடா. அப்புறம் என்ன, இன்னொரு நாள் நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய பையனானதும் வேற ஊருக்குலாம் அப்பா கூட்டிட்டு போறேன், சரியா? சரிப்பா. ஐயா வாங்க வாங்க, என்ன இங்கேயே நின்னுட்டீங்க? நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க ஐயா, இங்கேயே 2 நாள் தங்கிட்டு தான் நீங்க போகணும். ஐயா 2 நாளா ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா ஐயா? எங்க ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஊரும் எங்க ஊர் மாதிரியே தாங்க இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இந்த 2 நாளா என் குடும்பத்தை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. இந்த திருவிழாவை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேங்க. அப்ப நாங்க நாளைக்கு காலையிலேயே கிளம்புதோம். ஐயா உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். இங்க இருந்து கிழக்கால ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இதை விட ஒரு சின்னதா ஒரு கிராமம் இருக்கு. அங்க வர்ம கலையெல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு பெரியவர் இருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு 120 வயசு கிட்டன்னு சொல்றாங்க. ஒரு தடவை நீங்க போய் அவரை பார்த்துட்டு வரீங்களா? அச்சச்சோ, காலையிலேயே சொல்லியிருந்தா கூட மெதுவா நடந்து போயிட்டு வந்திருப்போம். இப்ப இருட்டிடுச்சு, நாளைக்கு வேற நாங்க ஊருக்கு கிளம்புதோம். பரவாயில்லைங்க ஐயா, இது வரைக்கும் வந்துட்டீங்க, போய் பார்த்துட்டு வந்துருவீங்களேன்னு தான் சொன்னேன். முடிஞ்சா காலையில கூட நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. யோசிக்கிறீங்க? சரிங்க ஐயா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். டேய் செங்கியா, காலையில எந்திரிச்சு நேரமா அப்படி நடந்து போயிட்டு வரலாமாடா? ஏன்னா 120 வயசு அவருக்கு, எத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு அனுபவசாலியா இருப்பாரு. போய் அவரை பார்த்துட்டு ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வந்துடலாம்டா. சரிப்பாமா, ஜீப்ல போலாமா இல்ல நடந்தே போயிடலாமா? 10 கிலோமீட்டர் தானடா, நடக்க மாட்டியோ? ஜீப் வாங்கினதுல இருந்து ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. இதுல பைக் வேற வேணும்னு கேக்குற, அதையும் வாங்கி கொடுத்துட்டா எங்கேயுமே நடக்க மாட்ட போலயே. என்ன மாமா இப்படி சொல்லிவிட்டீங்க? 10 கிலோமீட்டர் தானே, ஒரே ஒரு மணி நேரத்துல நடந்து காட்டுறேன் பாருங்க மாமா. நாளைக்கு எனக்கும் உங்களுக்கும் போட்டி, யாரு முதல்ல அந்த ஊருக்கு போறாங்கன்னு. சரிடா, அப்புறம் இது உன் அக்கா கிட்ட சொல்லிடாத. உடனே மலையேற போறீங்களோ அச்சோ, அதுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லி பயப்படுவா. எப்பவும் போல சும்மா வாக்கிங் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிடுவோம். சரி மாமா. என்ன ஏதோ புதுசா பிளான் போட்டிருக்கீங்க போல? உங்க பொண்டாட்டி மகளும் உங்களுக்கு உருப்படியா வேணாம்னு நினைக்கிறீங்க போலயே. என்ன ஆகரா இப்படி சொல்லிவிட்ட?
அவங்க பாதுகாப்பு முக்கியம்னு நினைச்சதுனால தானே நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன திடீர்னு அவ பிறந்த நாள்லாம் கொண்டாடுறீங்க? இந்த அரண்மனையோட இளவரசி மோகனா ஒரே வாரிசு, அவ பிறந்த நாளை கொண்டாடுறது ஒரு தப்பாப்பா? அந்த அளவுக்குலாம் நீங்க நல்லவர் கிடையாது. நிச்சயம் ஏதோ ஒண்ணு பண்ண போறீங்க, பாக்குறேன். பாருடா பாரு, நாளைக்கு விடியல் உனக்கு எவ்வளவு அதிர்ச்சி தரப்போகுதுன்னு மட்டும் பாரு. டேய் மாப்ள, என்ன மாமா? டேய் மாப்ள, ரொம்ப நேரமா இப்படி தூங்காம நடந்துகிட்டே இருக்கியேடா. நீ போய் படு, நான் பாத்துக்கிட்டுதேன். என்னன்னு தெரியல மாமா, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து தூக்கமா வருது. சரி மாப்ள, வா செத்தே நேரம் படுப்போம். என்ன ஆயிட போகுது? மோகனாவும் வடிவமாவும் அவங்க ரூம்ல பாதுகாப்பா தானே இருக்காங்க. சரி மாமா.